வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ரைட், ஓகே. கிளைமேட் டல்லாக இருக்கிறதால நம்மளும் அப்படியே டல்லாகிடும். ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. வெயில் வச்சா சுறுசுறுப்பாக இருக்கும், மேகமூட்டமாக டல்லாக இருக்க நம்ம டல்லாகிடும். இருந்தாலும் நம்ம வீட்டில் இப்போ நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு பல விதமான வாசனைகள்லாம் வரும். ஆமாம், இது என்னது? இது கொள்ளு இட்லி பொடிங்க. கொள்ளு இட்லி பொடி. இது முருங்கை இலை இட்லி பொடி, கருவேப்பிலை பொடி. காமிக்கிறாருங்க அந்த கேமராவில் செஞ்சு வச்சுருக்காங்க. கேட்குறவங்களுக்கு கடகடன்னு செஞ்சுருவாங்க. இது என்னது? கொள்ளு இட்லி பொடியா? இது கொள்ளா? இது கொள்ளு முருங்கை இலை பொடி இப்போ செஞ்சு வச்சுருக்காங்க. அடுத்து வந்து கருவேப்பிலை பொடி கேட்டிருக்காங்க இன்னைக்கு. சரி, ஓகே ஓகே. அதை செஞ்சுருந்துருக்காங்க. இனிமேல் மதியானம் சமையல் ஒன்றும் செய்யலை. காலையில் இன்னும் செய்யலாமா, ஹோட்டலில் சாப்பிடலாமான்னு யோசனையாக இருக்குது. இங்கே ஒரு பாய் பிரியாணி கடை ஓப்பன் பண்ணியிருக்காரு. ரொம்ப நாள் இருக்குது அந்த பிரியாணி கடை. சூப்பராக இருக்கும். கம்முன்னு 1 கிலோ பிரியாணி. மாய் 1 கிலோ பிரியாணி வந்துடுறேன். சாப்பாடு மட்டும் வச்சுரு. ரசம் இருக்கா? அவ்வளோதான். 1 கிலோ பிரியாணி, நீ நான் மீராமை ஃபினிஷ். கொஞ்சம் ரசம் சாதம், சூருக்கு ஒரு தக்காளி சாதம். சூருக்கு பிரியாணி கொடுக்கக்கூடாது. பேர் மாத்திர பாய் கடை பேர். 1 கிலோ வந்து 150 ரூபா இன்னும் தான் வெயிட்டாக தருவார். மீராமாக்கிட்ட கேட்குறேன். ஓகேவா? சரிங்க. ஒன்றும் செய்யாத, டயர்டாக இருக்குது. இப்போ நல்லா வேலை குழந்தைக்கா நான் இருக்கேன் சொன்னால் இப்படி கத்துறாம இருங்க. கோவம் வந்துச்சு. கோவம் தான் போயிட்டு வருது. மீராமாய் என்ன பண்ணிட்டு இருக்க? கேக்கா? ஓ, பர்த்டே கேக்கா? சரி, இப்போ அந்த பர்த்டேக்கு சர்ப்ரைஸாக இருக்கட்டும். நான் காமிக்க மாட்டேன். பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி பண்ணியிருக்காங்கன்ட்டு. சூப்பராக பண்ணியிருக்காங்க. காமிக்கா வேணாமா? அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். இப்போ அது நல்லா ஃபுல்ஃபில் பண்ணி காமிக்கலாம். அப்போ நான் இன்னும் சொன்ன நினச்சினேன். வீட்டில் ஒன்றும் செய்யலை. 1 கிலோ பிரியாணி வாங்கி வரேன். கொஞ்சம் ரசம் சாப்பிடும். வேறு எதுனா? 1 கிலோ பிரியாணி நிறைய இருக்கும். 1 கிலோ பிரியாணி யாரு சாப்பிடும்? நீ, நானும், அம்மா. அதுவே அதிகம் தான் நம்மளுக்கு. நம்ம 1 பிரியாணி வாங்கி 3 பேர் சாப்பிடுவோம். நம்ம அந்த 1 கிலோ வாங்கி வரேன். இன்னும் ஃப்ரெண்டு கடை இருக்கு. அன்னைக்கு காலையில் ஒரு வாங்கி மத்தியானம் சுட சுட வாங்கி. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஓகே, சரி. நீ அதுக்குள்ளே கேக் பண்ணி முடிச்சுடல. இவங்க கேக் நான் இங்கே மட்டும் ஜஸ்ட்டு காமிக்கிறேன். ஓகே, பார்த்துக்கிங்களா? அடுத்த வீட்டில் போகிற எப்படின்னு பாருங்கள். ஓகேவா? ஃபுல்ஃபில் பண்ணிட்டு அழகாக. சரி, ஓகே. அது என்ன கேஜி, என்ன ப்ரைஸு, எங்கே டெலிவரி கொடுக்க முடியும் அதெல்லாம் சொல்லாது. நான் கடை கொடுத்துட்டேன். ரைட். இன்றைக்கி நம்மளுக்கு சிக்கன் பிரியாணி வாங்க போகிறேன். சூரிய, உனக்கு என்னது? உனக்கு தக்காளி சாதம் வாங்கிட்டேன்.